துலாம் ராசினியர்களுக்கு வணக்கம். மேச ராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். இதனால் மே 21 முதல் தகரமும் தங்கமாகும் என்ற வகையில் இந்த புதன் பயிற்சியின் காரணமாக துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அந்த வகையில் இந்த புதன் பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு தகரமும் தங்கமாகும் என்ற நிலையில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு நாதனாகிய சுக்கிரன் இக்காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இல்லைங்க. இதற்கு மாறாக மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சிறந்த சுபபலத்துடன் நிலை கொண்டுள்ளதோடு உங்களுடைய ஜென்ம ராசியையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்ப்பது சிறந்த யோக பலன்களை குறிக்கக்கூடிய ஒரு நிலை என்றுதாங்க சொல்ல வேண்டும். காரணம், குரு பார்வை கோடி தோஷத்தை போக்கும் என்பது உலக நியதி ஆன்றோர்களுடைய வாக்காகவும் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல திருமணமான பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால செல்வதற்கரிய தீர்த்த தல யாத்திரை ஒன்று கிடைப்பதற்கும் நல்வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இதுவரை உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருந்து வந்த குரு பாக்கியஸ்தானத்திற்கு மாறி உங்களுடைய ராசியை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வேறு சில கிரக நிலைகள் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் குருவினுடைய ஸ்தான பலத்தாலும் பார்வை பலத்தாலும் துன்பங்கள் வந்தாலும் கூட சமாளித்து விடலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. தொழில் முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. நண்பர்களோடும் உறவினர்களோடும் ஏற்பட்ட மனத்தாங்கல்கள் மாற இருக்குது. பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல துலாம் ராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாட்களாக இந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்க இருக்கு. உபரி வருமானம் வரும் வழியும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனிக்க வேண்டியது அஷ்டமத்தில் சூரியனும் புதனும் ஒன்றாக கூடியிருக்கிறாங்க. அது சாதகமான அமைப்பு அல்ல என்றாலும் கூட குரு பகவானுடைய பார்வை இந்த சாதகமற்ற நிலையை சாதகமாக மாற்றுகிறாரு. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவற்றை குருவினுடைய பார்வை பலத்தால் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே தவிடுபடியாகி நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. இந்த காலகட்டங்கள்ல பிறரை நம்பி வார்த்தைகளை விட வேண்டாங்க, வாக்குறுதியும் தர வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கும்பராசியில் இணைந்துள்ள சனி பகவான் மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பது பிரபல யோகங்கள்ல ஒன்று என்றுதான் கூறுகிறது ஜோதிட கலை. பலருக்கு பதவி உயர்வு கிடைக்க இருக்கு, சிலருக்கு ஊதிய உயர்வையும் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. பணம் ஈட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது அதுவும் நேர்மை முறையில் நீங்கள் மேற்கொள்ளும் போது நீங்கள் எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட இருக்கு.
ஏற்கனவே வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் துலாம் ராசியினருக்கு நிரந்தர குடியுரிமையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. துலாம் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கும்பராசியில் சஞ்சரிப்பது சிறந்த தொழில் மேன்மையையும் அபிவிருத்தியையும் லாபத்தையும் குறிக்குதுங்க. சந்தை நிலவரம் சாதகமாக அமையுங்க. போட்டிகள் அனைத்திலும் முறியடித்து லாபம் பெறும் திறமையை இவ்விரு கிரகங்களும் அளித்தருகிறாங்க. புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமா தான் இந்த புதன் பயிற்சி தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் கிடைக்கும் என்பதால அவருடைய முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. புதிய முதலீடுகள்ல நீங்கள் துணிந்து இறங்கலாம், ஆனால் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை மட்டும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யுது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த புதன் பயிற்சி தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறையை தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கிரன் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை என்றாலும் கூட குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் அதிக முயற்சியின்றி புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. வருமானமும் உயர இருக்குதுங்க. தற்போதைய தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்புகளும் அவற்றின் காரணமாக வருமான உயர்வும் மகிழ்ச்சியை அளிக்க இருக்கு. ரசிகர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. சங்கீத சபா நிர்வாகிகள் உங்களை தேடி வருவாங்க. பல மாதங்களாக பின்னடைவியே சந்தித்து வந்த திரைப்படத்துறையினருக்கு புத்துயிர் அளிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா திரைப்பட தயாரிப்பாளர்கள் சிறு முதலீட்டில் தரமான படங்களை எடுத்து லாபம் அடைய இருக்கீங்க. கர்நாடக சங்கீத வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், திரைப்பட பின்னணி பாடகர்கள், திருக்கோவில் ஓதுவா மூர்த்திகள் ஆகியோருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வர இருக்குதுங்க. அதே போல பரதநாட்டிய வகுப்புகள் ஆரம்பிப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள். அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் முழுவதுமே அரசியல் தொடர்புடன் கிரகங்கள் சுபபலம் பெற்று சாதகமாக வலம் வருதுங்க. இதனால் அரசியல் தொடர்புகள் உற்சாகத்தை அளிக்குங்க. கட்சி தலைவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைப்பாங்க. கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஆதரவும் செல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க. நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்கு. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது மிகவும் அவசியங்க. ஏழை ஒருவருக்கு சனிக்கிழமைகள்ல எள் கலந்த உணவு அளிப்பது சிறந்த ஒரு பரிகாரமா அமைது துலாம் ராசினியர்களுக்கு.